ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். ரீசெண்ட்லி நடந்த சிஎஸ்ஏஆர் நெட் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனோட பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு இட். மெயினாக இந்த செக்ஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பார்ட் சி. உங்களுக்கு தெரியும், பார்ட் சி தான் இருக்கிறதுலையே ஹை ஸ்கோரிங் ஏரியா. ஒரு கொஷனுக்கு 5 மார்க்ஸ். இதை எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிஃபோர் வி ஸ்டார்ட் சால்விங், ஒரு சின்ன மோட்டிவேஷன். நீங்கள் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் டார்கெட் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? நம்ம ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் ஒரு நல்ல கெரியர் ஸ்டார்ட் ஆகணும், லைக் ரிசர்ச் அட் டாப் இன்ஸ்டியூட்ஸ் லைக் ஐஐடிஸ், ஐஏஎஸ்சிஸ் ஆர் டிஐஎஃப்ஆர் மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆர் மேபி கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகணும்னு ட்ரீம் பண்ணுறீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா? சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது தான். இப்போது ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாகவே ₹37,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லெக்சரராகவும் ஆகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் என்ன அப்படின்னா, சிஎஸ்ஏஆர் மாதிரியான ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது. ஈவன் பிஎஸ்யூவில் பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டியில் ஜாப்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி இருக்குது. நம்மக்கிட்ட ஆன்லைன் லைவ் லெக்சர்ஸ், இன்டராக்டிவ் கிளாஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டவுட் டைரெக்டாக கேட்கலாம், கிளாஸ்லேயே கேட்கலாம். ப்ராக்டிஸ்க்கு 100க்கும் மேலே டெஸ்ட்ஸ் இருக்குது, வித் டிஸ்கஷன்ஸ் வைக்கிறோம். டோட்டலாக 160 ஹவர்ஸ் ப்ளஸ் ஹவர்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கவர் பண்ணுறோம். அண்ட் கோர்ஸ் வேலிடிட்டி 1 இயர் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து ஆன்லைன் லைவ் இன்டராக்டிவ் கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, என்னென்னன்றதை பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். டிசம்பர் 2025 பேப்பரில் பார்ட் சி அனாலிசிஸ் பார்ப்போம். யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட் சியை பார்த்து தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்? பிகாஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அண்ட் கான்செப்சுவலாக டஃப்பாகவும் இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வித் த ரைட் ஸ்ட்ராட்டஜி பார்ட் சி தான் உங்கள் ரேங்க் டிசைடர். கரெக்டான ட்ரிக்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். வாங்க ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டினை கவனிச்சிங்களா? ஒரு ஸ்பெரிக்கல் கேஷியஸ் பால் இருக்குது. ரேடியஸ் 15 மீட்டர். அடியபேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் ஆகுது. டெம்பரேச்சர் 3 × 10⁵ கெல்வின்லேருந்து 5 × 10⁵ கெல்வினுக்கு ட்ராப் ஆகுது. புது ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. காமாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. காமா = 5/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள். கொஸ்டின் தெரிஞ்சு ஆன்சர் தெரிஞ்சியும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் ட்ராப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆன்சர் போட்டீங்க இந்த எக்ஸாமில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ யார் யார் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 4 கொடுத்தாங்களோ அவங்க கரெக்டான ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 4 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா? ஓகே, ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே தான் நம்மளுடைய ஸ்பியர் ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பியர் ட்ரிக்னா என்ன? யூஸ்வலி அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் நமக்கு தெரியும், டிவி காமா பவர் காமா -1 = கான்ஸ்டன்ட். அதாவது T1V1 காமா -1 = T2V2 காமா -1. ஸோ T1V1 அப்படின்றது அடியபேட்டிசிட்டியில் முன்னாடியும் பின்னாடியும், அதாவது டெம்பரேச்சர் குறையிறதுக்கு முன்னாடி, டெம்பரேச்சர் குறைஞ்ச அப்புறமா அப்படின்ற 2 டெம்பரேச்சர். அதே மாதிரி வால்யூம்லேயும் சேஞ்ச் ஆன வால்யூம், சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம். அதே மாதிரி அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் நமக்கு தெரியும், டிவி காமா -1 = கான்ஸ்டன்ட் எழுதுவோம். பட் இங்கே ஸ்பியர்னு சொன்னதுனால நமக்கு தெரியும் V is proportional to R3. ஸோ V is directly proportional to R3 அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றதுனால ஈக்குவேஷனில் ரேடியஸ் ஆர்க்கு மாற்றிக்கலாம். மாற்றின உடனே நமக்கு என்ன ஆகும்? TR³ காமா -1 = கான்ஸ்டன்ட்னு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு காமாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. காமா = 5/3. ஸோ 3 காமா -1 = 3 × 2/3 = 2. ஸோ சிம்பிள் ஃபார்முலா TR² = கான்ஸ்டன்ட்னு வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். R2ஓட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். R1உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 15 மீட்டர். T1 T2 அப்படின்னு சொல்லி மற்ற 2 டெம்பரேச்சர்ஸும் இருக்குது. கேல்குலேஷன் போட்டால் ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 116 மீட்டர் வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான ட்ரிக்ஸ் ஒரு 5 மார்க் கேள்விக்கு நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
நம்மளுடைய கிளாஸஸில் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எப்படி பெரிய பெரிய கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ட்ரிக்ஸை நம்ம கிளாஸஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் குவாண்டம் மெக்கானிக்ஸில். இங்கே எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஆப்ரேட்டர் எல்எக்ஸ் எல்ஒய் கேட்டிருக்காங்க ஃபார் த ஸ்டேட் கெட் எல் ஈக்குவல் டு 4 எம்எல் ஈக்குவல் டு 2. பார்க்க பெருசாக தெரியும், பட் மேட்ரிக்ஸ் மெத்தட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. யூஸ் ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா ட்ரிக். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஆன்சர் என்னன்னு நீங்கள் எக்ஸாமில் போட்டிங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, வெரி குட். ஸோ யார் யார் ஆப்ஷன் 4 போட்டாங்களோ அவங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ எப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்ஷன் 4 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு ஆப்ரேட்டர் அல்ஜிப்ரா ட்ரிக் தெரியும். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி என்ன, எல்எக்ஸ் எல்ஒய் ஈக்குவல் டு ஹாஃப் எல்எக்ஸ் எல்ஒய் ப்ளஸ் எல்எக்ஸ் எல்ஒய் கம்யூட்டேட்டர். ஸோ இதில் எல்எக்ஸ் எல்ஒய் ப்ளஸ் அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஆன்டி கம்யூட்டேட்டர். எல்எக்ஸ் கமா எல்ஒய் ஈக்குவல் டு எல்எக்ஸ் எல்ஒய் ப்ளஸ் எல்ஒய் எல்எக்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து இந்த இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்எக்ஸ் எல்ஒய்ன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும் நமக்கு. கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறதுன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸை வச்சு நம்ம பெருசாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமை ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக போடலாம். ஸோ யூஸ்வலி ஐகன் ஸ்டேட்ஸ்க்கு சிமெட்ரிக் பார்ட் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ கம்யூட்டேட்டர் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். எல்எக்ஸ் எல்ஒய் கம்யூட்டேட்டர் என்ன, எல்எக்ஸ் எல்ஒய் கம்யூட்டேட்டர் என்ன உங்களுக்கு தெரியும். எல்எக்ஸ் எல்ஒய் கம்யூட்டேட்டர் ஜஸ்ட் ஐஹெச் கிராஸ் எல்இசட். ஸோ சிம்பிளாக எல்எக்ஸ் எல்ஒய் உடைய எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ half ஆஃப் ஐஹெச் கிராஸ் எல்இசட் அப்ராக்சிமேட்லி. ஸோ எல்இசட் ஐகன் வேல்யூ எம்ஹெச் கிராஸ். இங்கே எம் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஐஹெச் கிராஸ் பை 2 2h கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு டைரக்டாக ஆன்சர் ஐஹெச் கிராஸ் ஸ்கொயர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இதில் ஆப்ஷன் 4 ஐஹெச் கிராஸ் ஸ்கொயர். செம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். நம்ம எதுவும் ஈவன் நம்ம பென் பேப்பர் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் கரெக்டான ட்ரிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டைரக்டாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸில் 2 ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸ் ரெஸ்ட் மாஸ் m0. ஒன்று ரெஸ்டில் இருக்குது, இன்னொன்று எனர்ஜி ஈயோட வருது. கண்டிஷன் என்ன? E இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் m0 c ஸ்கொயர். டோட்டல் எனர்ஜி இன் சென்டர் ஆஃப் மாஸ் cm ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெஸ்ட் மாஸ் m0 இருக்கு. ஒன் பார்ட்டிகல் இனிஷியலி அட் ரெஸ்ட் while the other one is incident upon with energy E and momentum p. சரியா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் என்ன ஆன்சர் போட்டீங்க அப்படின்னு. ஓகே, இதோட ஆப்ஷனும் என்ன, இதோட ஆன்சரும் வந்து ஆப்ஷன் 4. ஸோ இது எப்படி ஆப்ஷன் 4 அப்படின்றத பார்ப்போம். இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதில் ட்ரிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொன்னால் மாஸ் இன்வேரியன்ட். நான் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேமில் எனக்கு மாஸ் இன்வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ நான் மாஸ் இன்வேரியண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன், டார்கெட்டுடைய மாஸ் P2 வந்து, ஸோ இது வந்து 4 மொமெண்டம் சொல்லுவாங்க. ஸோ P0, PI. சரியா? P0, PI. P0 நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா 4 மொமெண்டம். PI வச்சோம் அப்படின்னு சொன்னால் P1, அதாவது P0, P1, P2, P3, 4 மொமெண்டம். ஸோ P0 என்னுடைய ரெஸ்ட் மாஸ், என்னுடைய டார்கெட் விச் இஸ் அட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ரெஸ்ட்டில் ஒரு இது இருக்குது, ஒன்று வந்து இன்சிடெண்ட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரெஸ்ட் மொமெண்டம் 0. ஆனால் அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குது m0 c ஸ்கொயர். ஸோ இன்சிடெண்ட்டுக்கு எனக்கு எனர்ஜியும் இருக்குது, மொமெண்டமும் இருக்குது. ஸோ நான் E ஸ்கொயர் கேல்குலேட் பண்ணுறேன். எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்? P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 P1 டாட் P2 டாட். ஸோ P1 டாட் P2. சரியா? ஸோ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இங்கே P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 P1 டாட் P2. ஸோ இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எனர்ஜியில் என்ன இருக்குது, P1ல் என்ன இருக்குது, P2வில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி நான் இந்த கண்டிஷனை நான் யூஸ் பண்ணுறேன். E இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் m0 c ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், m0 ஸ்கொயர்
இந்த டேர்ம்ஸை நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு மிச்சம் இருக்குது m0 சி ஸ்கொயர். இங்கே ஆக்சுவலி சி ஸ்கொயர் வரும். சரியா? ஸோ நான் ஏன் இந்த சி ஸ்கொயர் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் யூனிட்டில் சி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அதனால நம்ம அந்த என்ன செஞ்சுருக்கோம், சி ஸ்கொயர் வந்து எடுக்கல. பட் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சி ஸ்கொயர் எடுக்கணும். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து. ஸோ ப்ராப்ளம் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து calculus ஆஃப் வேரியேஷன். ஃபைண்ட் த கர்வ் தட் எக்ஸ்ட்ரீமைசஸ் த ஃபங்க்ஷனல் ஐ ஆஃப் ஒய். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதான் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இது எப்படி நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்ஸ் எனக்கு எஃப் என்னன்னு தெரியும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், ஜஸ்ட் எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணோம் அப்படின்னா டெல்டா ஐ ஈக்குவல் டு 0. நான் இதை ஐன்னு வச்சேன் அப்படின்னு சொன்னால் டெல்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ இதை எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணுறது என்ன, என்னுடைய ஆய்லர் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். சரியா? ஸோ ஆய்லர் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1. ஸோ அது எப்படி பண்ணுறது, நமக்கு வந்து எஃப் ஈக்குவல் டு ஒய் ப்ரைம் ப்ளஸ் நம்மளுடைய கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இது இந்த டிஒய் பை டிஎக்ஸை நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஜஸ்ட் ஒய் ப்ரைம். ஸோ ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன் தான், ஒய் ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு ஸ்டாண்டர்டாக ஆய்லர் லக்ராஞ்சியன் யூஸ் பண்ணணும். ஸோ டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் ப்ரைம் ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் இந்த ஆய்லர் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு 12x வரும். டோ எஃப் பை டோ ஒய் ப்ரைம் வந்து 2y ப்ரைம் வரும். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 12x மைனஸ் dy பை டி பை டிஎக்ஸ் 2y ப்ரைம் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு 0 வரும். அதுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். ஸோ இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும், ஜஸ்ட் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா எனக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் c1. ஸோ அதுக்கப்புறமா டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் தான். கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பவுண்டரி கண்டிஷன். நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஜஸ்ட் டேரெக்டாக இந்த பவுண்டரி கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் ரொம்ப டேரெக்டாக வந்துடும். சரியா? ஒன்றும் கஷ்டப்படவே வேணாம், டேரெக்டாக டெக்ஸ்ட் புக் மாதிரி தான் இது, டெக்ஸ்ட் புக் மேக்ஸ் தான் இது. சரியா? ஒன்றும் பெரிய இது இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ மோனோக்ரோமேட்டிக் லாஸ்ட்டாக ஒரு இஎம்டி கொஸ்டின் பார்க்கலாம். வேவ் மீடியம் ஏ அண்ட் ஏ டு பி போகுது ஒரு வேவ். கொஸ்டின் நல்லா படிங்க. ஸோ இன்சிடென்ட் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்சிடென்ட் எனர்ஜி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் 1/4 கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டிஸ். ஸோ கவனிங்க, எனர்ஜி ரிஃப்ளெக்ஷன் வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் என்னன்றது சொல்லுங்கள் சீக்கிரம். ஓகே, ஸோ ஆன்சர் நான் சொல்லிடுறேன், 1/9. எப்படி இது 1/9 வந்துச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இதில் 1/4னா ஆம்ப்ளிடியூட் ரிஃப்ளெக்ஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆர். சரியா? மாடுலஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர். ரூட் ஆஃப் 1/4 இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி ரூட் ஆஃப் 1/4க்கு அப்புறம் என்ன வரும், 1/2ன்னு வரும். அது வந்து 0.5. ஸ்டாண்டிங் வேவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது இன்டென்சிட்டி ரேஷியோ ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, ஐ மினிமம் டிவைடட் பை ஐ மேக்ஸிமம் ஈக்குவல் டு 1/மாடுலஸ் ஆஃப் ஆர் டிவைடட் பை 1/மாடுலஸ் ஆஃப் ஆர் ஹோல் ஸ்கொயர். அதாவது நம்ம இன்டென்சிட்டி வந்து ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த 0.5. ஸோ டைரெக்டாக நம்ம 0.5 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 1/3 த ஹோல் ஸ்கொயர் 1/9. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 1/9. ஸோ ஆன்சர் வந்து 1/9 ஆப்ஷன் 2. கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சிம்பிள் கேல்குலேஷன். ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ கொஸ்டின்ஸ் பார்த்தோம், எப்படி வந்து நம்ம ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு நம்ம எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில், ரெகுலர் கிளாஸஸில் உங்களுக்கு வந்து இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான டெரிவேஷன்ஸும் சரி, எப்படி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு பெரிய பெரிய கொஸ்டின்ஸை இப்போ பார்த்தோம் இல்லையா, அடியாபேட்டிசிட்டியை வச்சு அது இன்னும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் எப்படி மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை பண்ணாமல் ஆப்ரேட்டர் ட்ரிக் வச்சு எப்படி ஒரு 5 மார்க் கேள்வியை ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நம்ம எப்படி சால்வ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து பைலிங்குவல் கிளாஸஸாக இருக்கும் நம்மளுடைய ப்ரொஃபஸர் அகாடமியில், தமிழும் சரி இங்கிலீஷ்லையும் சரி அந்த மாதிரி பைலிங்குவல் கிளாஸஸாக இருக்கும். ரேங்க் ஓரியன்ட் அப்ரோச் இருக்கும். ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லாமே வந்து குவாலிஃபைட் ஸ்டாஃபாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. ரேங்க் ஓரியன்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமாக கிளாஸுக்கு அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்டான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வந்து நடுநடுவில் நோட்ஸ் கிடைக்கும், ஃபார்முலாஸ் அதோடைய பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்டான டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். ஒரு ஒரு யூனிட் முடிக்க முடிக்க உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடைக்கும். உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ்லேயே வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம்னு சொன்னால் அதுலேயே நீங்கள் 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு டாப்பிக்கில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பெர்டர்பேஷன் தியரி எடுத்தீங்க அப்படின்னா பெர்டர்பேஷன் தியரியில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம என்ன செய்வோம், கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இன்னும் தரவாகி கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மினிமலான டைமில் அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புது பேட்ச் ஜூன் 2026 உடைய சிஎஸ்ஏஆர் நெட்டோடைய புது பேட்ச் நம்மளுடைய அகாடமியில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இது பற்றின மோர் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயில்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஸர் அகாடமி வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ ஃப்ரம் ப்ரொஃபஸர் அகாடமி. தேங்க்யூ ஸோ மச்.